அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாரையும் நான் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. தேவன் கொடுத்த இந்த பிரதான ஸ்லாக்கியதுக்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவருடைய வார்த்தையை மறுபடியுமாக பல நாட்களுக்கு அப்புறம் மறுபடியுமாக உங்கள் மத்தியில் கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். I praise God for the privilege that is given me to talk to you from God's word. நம்ம அருட்பணியோட சிந்தனைகளில் கடந்த வாரங்களில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து நம்ம செய்திகளை கேட்டு வருகிறோம். So we have been hearing from the book of Acts regarding missions. அதே சிந்தனைகளில் நாம் எப்படி அருட்பணியில் முக்கியமான சில காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த பகுதிகளிலிருந்து நான் காலவழியில் சுருக்கமாக சொல்லவிருக்கிறேன். In the same context, we are going to look how we can be more involved in missions. நாம் வாழ்கிற இந்த உலகமானது பாவம் நிறைந்ததும் இல்லாட்டி சுயநலம் உள்ள ஒரு உலகமாக அது காணப்படுகிறது. So we live in a sinful and self-centered world. எல்லாரும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது. மற்றவங்களை தள்ளி விட்டு எப்படியாவது நான் முன்னேறி விட வேண்டும் சொல்கிற எண்ணமும் இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடும். Each one are so much self-centered that we only think only about us, that we should get successful, we should be successful in this world. ஓகே, அந்த மாதிரி சிந்தனையில் தான் இன்றைக்கி ஓடிக்கொண்டு, ஏன்னா காம்படேட்டிவ் வேர்ல்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். So we don't have time to think about each other but only ourselves. அருட்பணியை குறித்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கிறது, அதை எவ்வாறு செய்கிறோம், இல்லாட்டி அது எவ்வாறு இந்த நம்மளுடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. How about missions? Are we looking the missions in the same way how it is happening today in this world? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யார் அந்த மகிமையை எடுக்கிறார்கள்? அருட்பணியில் யாருக்கு அந்த மகிமை போகிறது? So who is taking that control, or who is being in charge, or who is taking the glory for missions? ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் சொல்கிற ஒரு தேவனோட மனிதன் இவ்வாறு சொன்னார், இந்த அருட்பணியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா யாருமே ரெண்டாவதாக இருப்பதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். So Oswald Chambers, God's man, he told like that, in God's mission no one wants to be the second person. எல்லாரும் உந்த வேண்டும், நான் அவளை காட்டிலும் நான் சிறப்பாக செய்ய வேண்டும் சொல்லிக்கொள்ளி தான் இன்னைக்கு அருட்பணி கூட செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. Even in missions it's very competitive that I should be always front. மேபி இந்த கால வேளையில் அந்த ஒரு என்ன சக்ஸஸ்ஃபுல்லான மிஷினரியாகவும் இல்லைனா ஊழியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு நபராக கூட நான் இல்லை. மேபி ஆண்டவர் கிருபையாக இந்த டாப்பிக்கில் பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும், தொடர்ந்து இதை செயல்படுத்தவும் ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை தரணும் சொல்லி தான் என்னோட ஜெபமாக இருக்கிறது. So even though I am talking about missions, it doesn't mean that I am successful. I pray that God will give me grace to excel more in His work. Okay, 5 பிரிக்க முடியாத அருட்பணியிலிருந்து 5 பிரிக்க முடியாத காரியங்களை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். So we are going to talk about 5 inseparable areas in missions. முதலாவது சீஷத்துவமும் அருட்பணியும். So firstly we are going to talk about discipleship and mission. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம திருச்சபையில் அருட்பணி சீஷத்துவம் என்றால் நல்லாவே எனக்கு தெரியும். நம்முடைய திருச்சபையினுடைய விஷன் மிஷனும் அதுவாக தான் இருக்கிறது. Each and every one of us in our church we know about discipleship. It is part of our vision and mission as well. ஓகே, ஸோ அதை நான் என்னன்னு சொல்லி நான் விளக்க விரும்பவில்லை. பட் ஆனால் அதோட சிந்தனைகளில் நம்ம கொள்வோம், சீஷத்துவமும் இந்த அருட்பணியும் நம்ம பிரிக்கவே முடியாது. So we can't separate discipleship and mission. அதாவது நேற்று தினத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், சரி நாளிலிருந்து நான் இந்த அருட்பணியில் ஆக்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நடக்க போகிற ஒரு காரியம் இல்லாது. It doesn't mean that I have accepted Christ yesterday and from today I will be part of mission. நான் தொடர்ந்து ஆண்டவரோடு உறவில் நான் வளர்கிறேனா இல்லை கிறிஸ்துவின் சாயலில் நான் வளர்கிறேனா சொல்லி சிந்திக்கிற ஒரு நபர் மட்டும்தான் அருட்பணியில் ஏதாவது காரியங்களை செய்ய முடியும். Only people who are consistent in knowing God, they can be part of the mission. ஓகே, நமக்கு எல்லாம் தெரியும் 3 முக்கியமான காரியத்தை சீஷத்துவத்தில் பேசுவார்கள். ஒன்று அழைப்பு. So there are 3 things they talk during the missions. One is the call. discipleship. ஒன்று அழைப்பை குறித்து நாம் பேசுவோம். One is the call. ரெண்டாவது அதோட அர்ப்பணம். Second is the commitment. மூணாவது அது விலைக்கிரயம், the cost. ஓகே, இது மூணுமே செப்பரேட் டாப்பிக்கை கூட நம்ம பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. So when they talk about discipleship we come across these 3 topics. ஓகே, முதலாவது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஆண்டவர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார், என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். So the first topic is the call. So God is asking some people to follow him. ஓகே, 17வது வசனத்தில் பாருங்களேன், இயேசு அவர் அந்த மீன் பிடிக்கிறவர்களை பார்த்துட்டு அது மீன் பிடிக்கிற பாடல் சொல்லும்போது சாதாரணமான பணியில் இருக்கிறவர்கள், சாதாரணமான மனிதர்களை இயேசு அவர் ஊழியத்துக்காக அழைக்கிறார்.
So here we can see in verse 17, Jesus is calling some fishermen to follow him. எந்த ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எனக்கு, அப்போ தான் நான் வந்து அருட்பணியில் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லுகிற சித்தாந்தமே இங்கே வேதத்தின்படி இல்லை. சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை தேவனால் செய்யக்கூடும். So here we see Jesus is calling the fishermen who are humble and who are very common people in those days. He did not choose people with high qualification. இங்கே 17 வசனங்களை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். In verse 17 he says, and Jesus said to them, follow me and I will make you fishers of men. ஓகே, இந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்ல முடியும். So only who respond to this call, they will be part of God's discipleship. மேபி பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த அழைப்பை நீங்கள் கேட்டிருக்கலாம். மேபி இந்த சமீப நாட்களிலும் அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே. மேபி இந்த நாளில் கூட அந்த அழைப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். Maybe you would have heard about this call long back, or maybe in recent times, maybe even today you might have received this call from our God. ஓகே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சிலவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி கிறிஸ்துவ லைஃப் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் சீஷத்துவம் என்பது சவால் நிறைந்ததாக இருக்கிறது. So a person said like this is that Christian life is easy but discipleship is very hard. ஓகே, ஆனால் அந்த கஷ்டம்னு சொல்லி நம்ம வராமல் விட்டுறக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து என் பின்னே வாருங்கள் சொல்லி அழைக்கிறார். Since it's hard, we shouldn't neglect discipleship. God is asking each and every one of us to follow him. ஓகே, மத்தடேஸ் அப்படின்னு சொல்லுகிறது தான் கிரேக்க பதத்தில் சீஷலுக்கு பயன்படுத்த வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னா, ரத்த சாட்சியாக கூட மரிக்கிறதற்கு அவன் ஆயத்தமா இருக்க வேண்டும் சொல்லுதான் அது அர்த்தம். So the mathetes is the Hebrew or Greek word that means discipleship. So it means that you should be willing to even give your life for Christ. Yeah, அதுதான் அந்த விலைக்கிரயம். That's a cost in following Jesus. So that is the cost that is involved when you follow Jesus. Okay, ரெண்டாவது அழைப்புக்கு அப்புறம் அந்த அர்ப்பணம். சும்மா அழைச்சிட்டோம், சரி ஏதோ வந்து எது வேணா செய்யலாம், சீசன்லாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு இல்லை. ஆனால் அதுக்கு ஆண்டவர் ஒரு அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார் நம்மளோட வாழ்வில். So secondly, we see about commitment. It is not something we can leave as casual thing, but when you're following Jesus, it's a commitment that we need to have each and every day. மார்க் சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சீஷர்களை பற்றி அங்கே எழுதுகிறார். மார்க் 3:14, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். In Mark chapter 3 verse 14, and he appointed 12 so that they would be with him. Okay, அவர்கள் தம்மோடு கூட இருக்கும். அதுதான் வந்து அங்கே இருக்கிற அந்த நிபந்தனை, இல்லைன்னா அந்த அர்ப்பணம் சொல்லி நான் பார்க்குறேன். So we see the commitment that they would be with him. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நேற்று கிறிஸ்தவன் ஆகிட்டு, இல்லாட்டி இன்னைக்கு வந்து ஊழியம் செய்வதோ திருச்சபை ஆரம்பிக்கிறதோ இல்லை, இன்னைக்கு நம்ம அதிகமாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். So we see in this days that people who joined into the discipleship yesterday and they start the ministry, either building church or church planting. அப்புறம் உணர்ச்சி பூர்வமாக கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இனிமேல் அவருக்காக வாழ போகிறேன், அவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி நிறைய முகாம்லையும் நிறைய கூட்டங்கத்திலையும் கைகளை தூக்குறதும் ஃப்ரண்ட்டில் வருவதும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். We see in many conventional meetings people say that emotionally I have accepted Jesus Christ. ஓகே, மேபி நம்ம நிறைய பேர் அதை செஞ்சுருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில். பட் ஆனால் மறுபடியும் அதை உணர்த்துறார், அந்த உன் வாழ்வில் அந்த அர்ப்பணம் இருக்கா, அவரோட தங்கி இருக்கியா, இயேசு ஆண்டவரோட தங்கியிருந்து அந்த உண்மையான சீஷத்துவத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா சொல்லி தான் இந்த காலவேளையில் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். So God is expecting us to be really committed to him. Are we with him each and every day? God wants us to think about it. அந்த உறவு கூட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இல்லை. ஓகே ஆண்டவரே 2 வருஷம் இல்லாட்டி 1 வருஷம் நான் வந்து உங்களை சீசனாக இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் என் வழியில் போய்க்கிறேன்னு சொல்லுவது வந்து சரியானதல்ல. It's not a temporary contract that we have with God that a certain period of time I will be a disciple of Jesus Christ, but it's a covenant that we should keep with him. வாழ்நாள் முழுவதும் நான் உம்முடைய சீஷனாக இருக்கிறேன்னு சொல்லுகிற அர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So it's a covenant or commitment that God expects to have for lifetime. ஓகே, மூன்றாவதாக அந்த விலைக்கிரயம் சொல்லும்போது லூக்கா ரொம்ப அழகாக எழுதுறார். லூக்கா சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். So when we talk about the cost, we can see in Luke chapter 9 verse 23. எடுத்தவர்களான வாசிக்கலாம். லூக்கா 9:23. ஓகே, இதில் வந்து ஒரு வேர்ட் போட்டிருக்கு, அனுதினமும். ஓகே, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். So in Luke chapter 9 verse 23, if anyone wishes to come after me, he must deny himself and take up his cross daily and follow me. ஓகே, இந்த சுயத்தை தான் ஆண்டவர் வந்து
ஒவ்வொரு நாளும் வெறுக்க நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். நம் சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து அனுதினமும் அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கும்படியாக நம்மளை அழைக்கிறார். So here we see that God wants us to deny ourselves and pick up the cross and follow him daily. ஓகே, ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், சைனா இன்லேண்ட் மிஷனுக்கு சென்ற ஒரு மிஷனரி. So we know the missionary Hudson Taylor who was involved in mission work in China. ஓகே, அதிகமான ஊழியத்தை அங்கே வந்து செய்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்த ஒரு ஊழியர். So he did great things for God in those areas. ஓகே, அவர் சொல்கிற ஒரு கொட்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் அது இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்குது. மேபி நான் அதோட சாரத்தை மட்டும்தான் தமிழில் சொல்கிறேன். கடவுள் இந்த அழைப்பு என்று சொல்லும்போது ஏதோ ஈஸியாக வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுகிறவர்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த அழைப்பு பொருந்தாதுன்னு சொல்கிறார். So he is saying something which means that whoever received call, they should always expect hardship in the call, not easy living. அவர் சொல்கிறார், இயேசுவையும் ஆத்துமாக்களையும் முதலாவது யார் படுத்துகிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு வந்து தகுதியாக முடியும் சொல்கிறார். So who prioritize God and the souls that needs to be saved, only they can be part of his discipleship. அப்புறம் அவங்களுடைய லைஃப்பை செகண்டரியாக தான் யோசிக்கிறவங்க இந்த மாதிரி மிஷன்ஸில் வந்து வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறார். So only God can involve people who consider their own life as secondary. God will use them more effectively. ஓகே, இன்றைக்கி நிறைய நேரத்தில் இந்த ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறதுக்கு யாருன்னு பார்த்தா நம்மளுடைய சுயம்தான் அதுக்கு தடையாக இருக்குது. So today the main obstacle that is stand between us in the missions is ourselves. ஏன்னா அந்த விலை கிரயத்தை செலுத்துவதற்கு நம்மளுக்கு மனதில்லை, ஏன்னா முழுமையாக அர்ப்பணத்தை ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். So we are not willing to deny ourselves or the cost that is involved in this discipleship. இந்த கால வேளையில் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இல்லைனா ஒரு சிலர் ஆண்டவர் இந்த காலையில் கூட அழைக்கிறார், என் பின் வாருங்கள், நான் உன்னை மனுஷனில் பிடிக்கிறவனா ஆக்குறேன்னு சொல்லி அந்த அழைப்பு இன்றைக்கும் கொடுக்குறாரு. So today morning, please think about it. God is calling you to follow him. ஆனால் அந்த அர்ப்பணத்தோடு ஒரு விலை கிரயத்தை செலுத்தும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். God is calling you to have the commitment and the cost to follow him. ஓகே, இது அருட்பணியும் சீஷத்துவம் அருட்பணியும் அதை பிரிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. So we see that discipleship and missions are two inseparable things. ஓகே, ரெண்டாவது பிரிக்க முடியாது என்றால் ஜெபமும் அருட்பணியும் கூட அது பிரிக்க முடியாது. So secondly, prayer and mission are two inseparable things. ஓகே, அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் இல்லாட்டி இந்த தேசத்துக்காகவும் ஆத்துமாக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் வந்து வல்லமையாக அவர்களை பயன்படுத்த முடியும். So God can use people who pray more effectively. ஓகே, நம்மளுடைய ஜெப வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். எவ்வளோ தடவை இந்த செய்திகள் நம்ம நிறைய டைம் கேட்டிருக்கோம், பட் இந்த காலவேளையில் அதில் குறைவுபட்டவர்களாக கூட நம்ம காணப்படலாம். So God can use people who are more involved in prayer. God can use them more effectively to do his work. ஓகே, மார்க் இதை எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவர் அதிகாலையிலே இருட்டுடனே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். We see in Mark chapter 1 verse 35, in the early morning while it was still dark, Jesus got up, left the house, went away to a secluded place and was praying there. ஓகே, ரெண்டு கேள்வி நான் இதை சிந்தித்தேன். ஏன் நம்ம அருட்பணிக்காக ஜெபிக்க வேண்டும்? ரெண்டாவது கேள்வி, ஏன் நாம் ஜெபிக்க மனதில்லாமல் இருக்கிறோம்? So I have two questions that came to my mind when I was reading through this verse. Why do we need to pray for missions? And secondly, why we don't pray for missions? ஓகே, எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? யாராவது சொல்லுங்கள், எதற்காக நாம் அருட்பணிக்காக ஜெபிக்கணும்? Can anyone tell that why we need to pray for missions? ஏன் நாம் அப்படி ஜெபிக்கணும்? ஏதோ சண்டே வந்துட்டு போயிடலாமே சர்ச்சுக்கு மட்டும், காணிக்கையை கொடுத்துடலாம், பட் ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவர் ஏன் ஜெபிக்க சொல்கிறார்? So why is it it's important that we should pray for mission? Why is God expecting us to pray for missions? ஓகே, அது காரணம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு மாடலாக நம்ம நிறைய பேரை சொல்லலாம், பட் ஆனால் நான் இந்த இதை இயேசு கிறிஸ்துவே நம்ம ஒரு மாடலாக பார்க்குறோம். Yeah, so why we need to pray for missions? Because we should have the burden for the souls that are not yet saved. ஓகே, மத்தேயு 9வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 9:37-38 இயேசு ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். அவன் எதற்காக ஜெபிக்க சொல்கிறான்னு சொல்லி அங்கே ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. So we can see many people as model. I am taking Jesus as model. In Matthew chapter 37-38 we can see clearly what he. ஓகே, 37 சொல்கிறது, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்கிறார்.
we can see the burden here, Jesus' burden. He's saying that the harvest is plentiful, but the workers are few. 38 சொல்லுகிறது, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Therefore beseech the Lord of the harvest to send out workers into his harvest. எதுக்காக நாம் ஜெபிக்கணும் இந்த வசனத்தின்படி? So why we need to pray for missions as per this words? இல்லை, வேலையாட்களை அனுப்பும்படியாக. ஓகே, ஆண்டவரே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாத, இவன் இயேசுவின் நாமம் கேட்கப்படாத ஜனங்கள் கோடி கோடி உண்டு என்று சொல்லி நம்ம பாடுகிறோம். So why we need to pray for missions? To send out the workers. We know that many people who are not yet saved are still in this world. ஓகே, நாம் அந்த பணியை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நம்ம போக முடியாத பட்சத்தில் ஜெபிக்கும் பொழுது யாரை கொண்டு கூட ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? God is calling us to do this mission. In case if you're not able to do, God is asking us to pray for this mission so that He can use people to do His work. அநேக நேரத்தில் ஏன் நாம் ஜெபிப்பதில்லைன்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது அந்த ஆத்ம பாரம் நம்மள்ட்ட இல்லை. நம்மளுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, எத்தனையோ விண்ணப்பங்கள் வருது, ஆனால் ஆத்ம பாரம் நம்மள்ட்ட குறைவுபட்டிருக்கு. When we see that, why don't we pray for the missions? We are not burdened for the perishing souls. ஓகே, அதை ப்ரேயர் பாயிண்ட்ஸில் அதை சொல்லும்போது கூட நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இருக்குது. ஏன்னா நம்ம குறித்து தான் நம்ம யோசித்து கொண்டு இருக்கோம். நானும் என்னோட வீட்டாரும் என்னோட தேவைகள் நம்முடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த 4 வால்ஸ்குள்ளே தான் நம்மளுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு. Even whenever we mention these about in our prayer points, we don't see the burdened prayer because we are only focused on ourselves. ஓகே, இந்த யூத் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்த ஒரு ஊழியர் பால் போத்விக் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். So there is a missionary known as Paul Borthwick who did lots of missionary work among the youths. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எங்கேயாவது யாராவது வண்டி கார்லையோ இல்லை டிஷர்ட்லையோ ஏதாவது ஒரு கண்ட்ரி பேரை பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இமீடியேட் அந்த கண்ட்ரிக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். So he says that whenever you see a car passing by or in any t-shirts, if you see a country, immediately you start praying for that country. மேபி ஒரு வில்லேஜில் நீங்கள் இருக்கலாம், பட் ஆனால் அந்த ஒரு தேசத்திற்காக அந்த நாட்டிற்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். எது தோணுதோ நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறார். You may be in a village but you pray for different countries that are in the world. அவர் சொன்ன ஒரு காரியம்னா, ஸ்டார்ட் ஸ்மால், சிறிதாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். So one thing which he said is you should start small from the place where you are. ஓகே, தேவன் அவரோட மீட்பின் செயலை செய்து கொண்டிருக்கிற செயலை நாம் இன்னைக்கு வந்து அதை பார்க்காமல் இன்னைக்கு வந்து நம்மை குறித்து சுயநலவாதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are not that much interested in God's redeeming work. Instead we are so much self-centered. ஓகே, இன்னைக்கு வந்து மிஷன்ஸ் அருட்பணியில் இந்த 1040 விண்டோ என்று சொல்வார்கள். Yeah, so in today's mission work there is something known as 1040 window. ஓகே, அந்த 1040 விண்டோ என்று சொன்னால் சந்திக்கப்படாத ஒரு ஜனத்தை அந்த இடத்துல சொல்கிறார்கள். அன்ரீச் பீப்புள் குரூப் என்று சொல்வார்கள், UPG என்று சொல்வார்கள். So this 1040 window replicates the people who are not yet reached or not, the gospel has not reached them. ஓகே, அநேகருக்கு இன்னும் முழு வேதாகமும் இல்லை, அநேக இடத்துல இன்னும் வந்து சத்தியம் போய் சேரவில்லை. So many people, they don't even have the full Bible with them, and to many places the gospel has not yet reached. ஓகே, ஸோ இந்த ஹட்சன் டேலர் குறித்து சொல்லும்பொழுது அந்த இடத்துக்கு போன உடனே அவர் வந்து சிக்காய் உடனே அவர் இங்கிலாந்துக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்க. So when we see about Hudson Taylor, immediately when he went to that place he got sick and they brought him back to England. அவர் சொன்னார், என்னால் இங்கிலாந்தில் வந்து அவரால் பேசாமல் இருக்க முடியல. அவர் சொன்னார், நான் எப்படியாவது சீனாவுக்கு நான் செல்ல வேண்டும், அங்கே அழிந்து போகிறார்கள், உள்பகுதியில் கிராமங்களில் இருக்கிற மக்களை நான் சந்திக்கணும்னு சொல்லி அந்த சீனா மக்களோட உடுத்துகிற உடையை போல் அவரும் உடுத்தி கொண்டு அதே மாதிரி ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணிக்கொண்டு எல்லாமே சிரிச்சாங்களாம். நீங்கள் என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சொல்லி தேவர் மார்க்கிங் அட் ஹிம். So he was so burdened and he was so concerned for the people in China. He dressed himself as how these Chinese people do, and the people surrounding who are with him, they mocked him. What are you going to do? ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிச்சார், இந்த சீனாக்காக இந்த மக்கள் சந்திக்கப்பட வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரோட வாழ்க்கையில் அவர் ஜெபித்த ஒரு மனிதனாக இருந்தான்னு சொல்லி அவரோட பயோகிராஃபி சொல்கிறது. So but when you see his biography we see that he prayed every day for the people. ஓகே, இங்கிலீஷில் ஒரு கொட்டேஷன் அவரை பற்றி சொல்லியிருக்கு, சன் நெவர் ரோஸ் இன் சைனா வித்தவுட் சீயிங் ஹட்சன் ஆன் ஹிஸ் நீஸ் அப்படின்னு சொல்கிறது. So ஹட்சன் டெய்லர் முழங்காலில் இல்லாமல் அந்த சீனாவில் அவர்கள் சூரியனை அவர்கள் காணவில்லை என்று சொல்கிறார்கள். ஓகே, ஸோ தென் சன் நெவர் ரோஸ் இன் சைனா ஈவன் வித்தவுட் சீயிங் ஹட்சன் ஆன் ஹிஸ் நீஸ் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து ஜெபித்த ஒரு மனிதனாக காணப்பட்டான்னு சொல்கிறது அதோட அர்த்தம். We see how much Hudson was burdened. He prayed every day, kneeling down for the people of China. ஓகே, இந்த நம்ம வாழ்க்கையில் இந்த கால வேளையில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, என்னோட ஜெபம் எப்படி இருக்கிறது,
இல்லாட்டி மற்றவர்களுக்காக தேசத்திற்காக நான் எப்படி ஜெபிக்கிறேன், அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேன், அந்த ஒரு பாரம் இருக்கு எனக்கு என்று சொல்லி தான் நாம் கேட்க வேண்டியது அவசியம். So today morning, let's have this question in our mind: how much burden are we, for the people who are not saved? ஆனால் ஜெபிக்காமே நிறைய பேத்துக்கு வந்து அருட்பணியில் வந்து செயல்படணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். We see many people, they want to be part of missions, but they don't want to be involved in prayer. ஏன்னா நானும் ஊழியம் செய்ய வேண்டும், நானும் போய் வந்து பிரசங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். So everyone will have the desire to be part of the missions. They want to preach, they want to do some ministry. ஆனால் ஜெபம் இல்லாமல் அருட்பணியில் நாம் எதுவும் பெரிய காரியத்தை செய்ய முடியாது. But without prayer, you can't do great things in missions. முழங்கால்களை மடக்காமல் ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்த நபர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. There are without kneeling down and burdening, without burden and prayer, there is no person who have done great things in this world. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் அதை ஞாபகம். ஒரு குரூப் அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு பெரிய குரூப் வந்து ஆப்பிரிக்காவுக்கு பிக்னிக்காக செல்கிறார்கள். So I have told this already. A group of Americans, they go on a picnic to Africa. ஓகே, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியம் செய்த பகுதிக்கு வந்து அந்த மிஷனரிக்கு பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். So they went to visit a place where David Livingstone he is doing his missionary work. ஓகே, அந்த இடத்த போய் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஜர்னி, அந்த பிக்னிக் வந்து முடிந்து எல்லாம் பஸ்ல ஏறுறாங்க. So they went and visited where all he did his work, and they are planning to depart from that place. ஆனா ஒரு வாலிபன் மட்டும் அவர் தங்கியிருந்த அந்த அறைக்குள்ளாக நான் சென்று வருகிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவர் சென்றான். But one teenager, he wanted to go to the place where David Livingstone was living. அந்த இடத்துல தான் அவர் வந்து முழங்கால் இட்டு ஜெபித்த ஒரு அறை என்று சொல்கிறார்கள். So they say that that is the place where he kneeled down and prayed. அங்கே அந்த இடத்துல ஈவன் அந்த நீலிங் மார்க் கூட இருக்குன்னு சொல்லி சொல்கிறார்கள். So some people say there is a mark where he knelt down and prayed. ஸோ இந்த வாலிபனுக்கு ரொம்ப ஆசை, நானும் வந்து டேவிட் லிவிங்ஸ்டனை போல அந்த இடத்துல நானும் முழங்காலிட்டு ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முழங்காலிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை செய்தான். So this teenager had a desire to pray in the same place like David Livingstone. அவர் சொன்ன ஒரு ஜெபம் என்றால், ஆண்டவரே என்னை இந்த மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ், இல்லை சமாதானத்தின் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை அந்த இடத்துல முழங்காலிட்டு செய்தான். He knelt down and offered a small prayer. He asked God to use him as an instrument to peace. Yeah, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா, அந்த வாலிபன் யாருன்னு பார்த்தா சுவிசேஷத்தை அதிகமாக அறிவித்த ஒரு மனிதனாக பில்லி கிரகமாக இருந்த அந்த வாலிபன் தான் அவர் செய்தான் சொல்கிறது. The teenager who prayed was Billy Graham, who we know he is a great man of God. ஓகே, வாலிபலாக இருக்கிற நீங்கள் இன்னைக்கு மேபி யூத்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணி மேபி நீங்களே உங்கள் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நான் என்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, அல்லது என்ன ஆண்டவரை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். As teenagers and youths, you may be wondering, will God hear my prayer? You may have that question. ஓகே, இந்த காலவெளியில் அந்த ஒரு இன்அடிக்குவசியோட ஆண்டவர் என்ன நீ பயன்படுத்த முடியுமா, நான் வந்து ரொம்ப பலவீனமானவன், எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். Maybe you would have had that doubt in your mind that will God use me? But God is calling humble people like you. இந்த பல வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாது, எனக்கு வந்து அதுதான் என்னோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆச்சு, எனக்கு ஐ டோன்ட் நோ டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னேன் நான். So long back my prayer to God was that God, I don't know to talk very well in English. ஆனால் அது ஃபஸ்ட் டெஸ்டிமனி மாதிரி ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைஃப்பில் வந்து என்னோட சாட்சியை நான் சொன்னதே வந்து ஒரு திருச்சபையில் இங்கிலீஷில் தான் சொல்ல வச்சார் ஆண்டவர். But the first testimony that I gave in a church, God made me to talk fluently in English and share his testimony. நான் ஏன் சொல்கிறேன்னா, எது நம்மளுக்கு முடியாது, எது என்னால் செய்ய முடியாது, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அதை நிறைவாக்கி ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த முடியும். So what things you think that is impossible, God can make it possible and use it for his work. ஓகே, அப்படி தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எனக்கு இது தெரியாது ஆண்டவரே, எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்ன மோசேவை தான் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். We see Moses here who told that I don't know to speak, and God used him as a tool to redeem the people of Israel. எரேமியா வந்து ஐயோ நான் சின்ன பையன் ஆண்டவரே என்னையா அழைக்கிறீங்கன்னு தான் எரேமியா கேட்டார். Even Jeremiah was giving excuses that he's a very young man, why are you calling him, why are you calling me? மேபி இன்னைக்கு இருக்கிற வாலிபால் கேட்குற கேள்வி வந்து அப்படி இல்லாத இருந்தால் கூட, ஆண்டவர் நான் அதிகமாக படிச்சுட்டேன், நான் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும், நான் வேற விதத்தில் போகணுமே, எனக்கு என்னையா அழைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். So as youths you may have that question, God, I am very much qualified, why do you want me in your work? ஓகே, நான் என்னோட அம்பிஷன் எப்படி இருக்கு, நான் இதாகணும் அப்படி ஆகணும்னு சொல்ல, பட் ஆனால் இந்த கால வேலையில் மேபி ஆண்டவர் அந்த அழைப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். You may have a great ambition, but God might have given you
his call this morning. ஓகே, பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கோ இல்லைனா சில சுவிசேஷம் போகாத இடத்திற்கு உங்களை ஒரு மிஷினரியாக டென்ட் மேக்கராக கூட உங்களை எடுத்து செல்வதற்கு இந்த காலவெளியில் அவங்க அழைப்பை கொடுக்கிறார் தேவன். So God is calling you to do his work. Maybe in translation he can use you to do his ministry in any ways. நீங்கள் செய்ய வேண்டிய இந்த காலவெளியில் அந்த சின்ன ஜெபம் தான். ஆண்டவரே என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். All you need to do is pray to God, that ask God to use you. ஓகே, மூன்றாவது இது ஜெபம், ரெண்டாவது சீஷத்துவமும் அருட்பணியும், ஜெபமும் அருட்பணியும், மூன்றாவதாக இரக்கமும் அருட்பணியும். So we saw about discipleship and mission and prayer and mission. Thirdly, it's compassion and mission. ஓகே, 41வது வசனம் மார்க் சுவிசேஷத்தில் இவ்வாறு ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு குஷ்டரோகி வந்து இயேசு விட்டு வரான். அந்த மாதிரியெல்லாம் வாசித்தோம். அதை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இயேசு என்ன சொல்கிறான், 40 வருஷம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரிடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். We see in verse 40, and the leper came to Jesus, beseeching him and falling on his knees before him and saying, if you are willing, you can make me clean. ஓகே, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு குஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவனை வந்து அவுட்காஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. So we know according to the Old Testament, the people who are having leprosy, they are considered to be the untouchables, or they are kept away from the community. ஓகே, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை யாரும் தொடக்கூடாது, அவங்கள வந்து அன்க்ளீன் சொல்லி தூரத்தில் வைத்து விடுவார்கள். Even today the situation exists, but in those days they were completely kept aside. Those people are kept aside. ஆனால் அவங்க வித்தியாசத்தை பாருங்கள். 41 வசனம் இவ்வாறு சொல்கிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். So we see in verse 41, moved with compassion, Jesus stretched out his hand and touched him and said to him, I am willing, be cleansed. ஓகே, கம்பேஷன் சொல்லுவது அது ரேடிக்கலான ஒரு ஆக்ஷன். அதாவது நிறைய தடைகள் வரும், இல்லாட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு மீறி நான் இரக்கத்தை காண்பிக்கிறேன்னு சொல்கிறவளை ஆண்டவர் வந்து அருட்பணியில் பயன்படுத்த முடியும். We see God is having compassion to this leper. Even though there are so much obstacles, he is having compassion to this leper. ஓகே, ஈவன் நம்ம வாசித்தோமே மத்தேயு 9வது அதிகாரத்தில் 36 வசனமும் இவ்வாறு சொல்லுகிறது. அதை வாசிங்கள் யாராவது. 9:36. எஸ். ஓகே, திரளான ஜனங்களை அவர் கண்ட பொழுது அவருக்குள்ள என்ன வந்துச்சா, அவர்கள் மேல் அவர் மனதுருகி அப்படின்னு சொல்லியிருக்கு. We see in Matthew chapter 9 verse 36, seeing the people he felt compassion for them. ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி திரளை நம்ம பார்க்க வரோம். இன்றைக்கி திரளான கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹவுரா ஸ்டேஷன் வந்து நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் இறங்குனீங்கனாலே தெரியும், ஒன்லி தலைகள் மட்டும் தான் பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு க்ரௌடடான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். Even today we see many crowded places, we see lots of people. One example is that Howrah station, railway station, you can see so much of people crowded there. ஓகே, அது மாதிரி பல இடங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒசூரும் அப்படி க்ரௌடட் ஆகிட்டு வருது. பட் ஆனால் நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்வி, இந்த க்ரௌடை பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை என்ன வருது? நம்ம வந்து நியூசன்ஸாக இல்லைனா அவங்களை வந்து இடைஞ்சலாக பார்க்குறோமா, இடையூறாக பார்க்குறோமா, இல்லைனா இயேசுவை போல நம்ம மனதுருகம் நம்மளுக்கு வருதான்னு சொல்லி தான் நம்ம கேட்க வேண்டும். So the question is, how are you reacting when you see this crowd? Are you considering them as a disturbance, or are you having compassion like Jesus and have concern over them? ஓகே, இன்றைக்கி எத்தனையோ வேலைகளில் இன்றைக்கி ஆட்கள் பிஸியாக இருக்கிறோம். இல்லாட்டி பிரயாணங்கள் சென்று கொண்டு இருக்கிறது, இல்லாட்டி வியாபாரங்கள் போய் கொண்டு இருக்குது. ஆனால் இயேசுவை மட்டும் அவங்க அறியல, மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை போல திரிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So today's people they are so much occupied, they have no time to think or know about Jesus. They are so much scattered like sheep without shepherd. ஓகே, அவங்க மரித்தாரெலாம் எங்கே போவான்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். We know for sure that what will happen after their life here in earth. ஓகே, இந்த கொஞ்ச காலத்தில், இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி நபர்களை நம்ம சந்திக்கும் பொழுது இயேசுவை பற்றி சொல்வதற்கு நம்மளுக்கு ஏன் தயக்கம்? So in this one temporary life, when we come across such people, what is stopping us from not talking about or from sharing the gospel? ஓகே, இந்த மனதுருக்கம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we are living in a state where we are not compassionate for such kind of people. ஓகே, அதாவது நான் கிறிஸ்டியன் வேர்ல்டை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டியது ஒன்றுன்னு சொல்லலாம், அது வந்து மனதுருக்கம் தான். So how to attract the non-Christian world? It is by having compassion to them or showing compassion to them. ஓகே, இந்த மனதுருக்கம் இல்லாட்டி அந்த அன்பு சொல்லலாம்,
இது காட்டும் பொழுது இந்த உலகத்தார் டெஃபினட்டாக கிறிஸ்துவண்டை வருவார்கள். So when you show compassion or love to them, definitely the non-Christian people will tend to come towards Christ. ஓகே, சீஷத்துவமும் அருட்பணியும் பிரிக்க முடியாது, ஜெபமும் அருட்பணியும் பிரிக்க முடியாது. இந்த மனதுருக்கம் இல்லாட்டி இரக்கமும் அருட்பணியும் பிரிக்க முடியாது. We saw discipleship and mission is inseparable, the prayer and mission is inseparable, and now we saw compassion and mission, that is also inseparable. ஓகே, நான்காவது காரியம் பரிசுத்தமும் அருட்பணியும். So fourthly, holiness and mission. ஓகே, இந்த பகுதியிலே நான் அதை பார்த்தேன். இந்த மார்க் எழுதும் பொழுது இந்த என்னன்னா குஷ்டம் அதை சொல்லும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையிலுடைய பாவத்தை கூட அதை சுட்டி காட்டும். So here in verse 40 to 45, we see the leper. It even indicates about our unclean life. ஓகே, 42வது வசனம் சொல்கிறது, மார்க் 1ஆம் அதிகாரம். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீக்கிற்று, அவன் சுத்தமானான். So in verse 42, immediately the leprosy left him and he was cleansed. ஓகே, எப்பொழுது நான் பாவி என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி ஒத்துக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்கிறோமோ உடனே நாமும் சுத்திகரிக்கப்படுகிறோம். Whenever we confess to God that I am a sinner, immediately we are cleansed from our sins. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் அநேக பாவங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வரக்கூடும். There may be chances even after that you may encounter with sin. ஓகே, மேபி அதை தான் நான் அந்த துஷ்டம் இல்லைன்னா அந்த லெப்ரசி என்று சொல்லி நம்ம பார்க்கக்கூடும். So only that I am comparing here with the leprosy. மேபி அருட்பணியில் இருக்கும் பொழுது நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா பரிசுத்தத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளோட வாழ்க்கையில் அந்த சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். Whenever you are involved in missions, God is expecting you to be holy. ஓகே, மால்கம் முகரிச் அப்படின்னு சொல்கிற ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் ஒரு பர்சன் இருந்தார். So there was a person known as Malcolm Muggeridge. ஓகே, அவர் கல்கட்டாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நியூஸ் பேப்பரோட எடிட்டராகவும் அவர் வேலை செய்தார் இந்தியாவில். He was a journalist. He was working in Calcutta as a news editor. ஓகே, அவருடைய ஜேர்னலில் ஒரு நாள் இவ்வாறு எழுதியிருக்கிறத ஒரு புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. There is an illustration mentioned in his journal. அவர் இந்தியாவில் அந்த கங்கை நதி ஓரமாக ஒரு நாளில் அமர்ந்து கொண்டிருந்தார். So at one time he was sitting over the bay of Ganges. அவருடைய நிறைய பேர் அங்கே அதிகாலை நேரத்தில் வருவதும் அங்கே குளிப்பதும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். So he was seeing many people and who came to the river Ganges and taking a dip there. அந்த அக்கறையில் ஒரு பெண்மணி குளித்து கொண்டிருக்கிறது இவர் மால்கம் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். So in the other side of the shore he saw a lady who was taking bath there. ஓகே, எல்லா மனிதனுக்கு இருக்கிற அந்த இச்சையை போல அவரும் என்ன தோணுச்சுன்னா அவருக்கு நான் அக்கறைக்கு போகிறேன், போய் அது யாருன்னு சொல்லி நான் பார்க்க வேண்டும் சொல்லி அதுக்குள்ள ஒரு பாவ சோதனைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறார். So he was tempted and he had lust, so he was pushed to a situation where he wanted to go to the other side and see who this woman was. ஓகே, அவர் அங்கே சென்றார். அதை அதிகாலை நேரம்னால அவர் குயிக்காக அந்த இடத்துக்கு சென்று விட்டார். So it was early morning, so he was able to go there very quickly. அவருடைய சர்ப்ரைஸ்க்கு என்னன்னா அந்த பெண்மணி ஒரு குஷ்டம் ஆன ஒரு பெண்ணாக இருந்ததை அவர் கண்டார். To his surprise, the girl or the woman was with leprosy. ஓகே, அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினது என்னன்னா குஷ்டம் அங்கே இல்லை, குஷ்டம் உன்னோட இருதயத்தில் தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினான்னு சொல்லி அவர் ஜேர்னல் எழுதுறார். So in his illustration he mentioned that God pointed out that leprosy is not with that woman but in your heart. ஓகே, இந்த நாளில் அந்த விதமான இச்சையோ நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கலாம். மேபி பெருமை இருக்கலாம், மேபி கோபம் இருக்கலாம், இல்லைனா நம்மளுடைய உண்மை இல்லாத தன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கலாம். அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குஷ்டத்தை நீ நீக்கிவிடு, என்னோட அருட்பணியில் இருக்கிற நீ அதை எடுத்து விடுன்னு சொல்லுகிறார். Today it may be the lust, the pride or anger or any sin in our hearts. God is asking that kind of leprosy to keep away from your hearts. ஓகே, இன்னைக்கு பண விஷயத்தில் இல்லாட்டி நம்முடைய திருமணத்தில், செய்கிற வேலைகளில், படிக்கிற கல்லூரியில் இல்லாட்டி பள்ளிக்கூடத்தில் உண்மை இல்லாத தன்மைகள் இன்னைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Today the place where we work, where we study, in all places we see there is no righteous thing that are happening there. ஓகே, சின்ன விஷயங்கள் தான். சின்ன விஷயத்தில் நீ உண்மையாக இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை நம்பி நம்மளுக்கு ஆண்டவர் வேலையை தர மாட்டார். So if you're not truthful or faithful in small things, God will not give you
greater things. ஓகே, இந்த கால வேளையில் நம்ம எல்லாமே குறைவுபட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே எவ்வளோ நான் இச்சித்திருக்கிறேன், நான் பெருமை உள்ளவனாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் கோபப்படுகிறவனாக இருக்கேன். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை அந்த குஷ்டத்தை நீக்கும்படியாக அவர்கிட்ட போகும் பொழுது நம்மளை சுத்திகரிக்க வல்ல தேவன் அவர். When today morning let's go to God and let's ask God to clean us and keep us away from the lust, pride or anger. ஓகே, இந்த பரிசுத்தமும் அருட்பணியும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் இந்த சுத்திகரிப்போடு சொல்ல, ஏன்னா இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்னால் நீ போய் சொல்லாத, போய் இந்த பிரீஸ்ட்டை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் அவனால் சொல்லாமல் இருக்க முடியல, எல்லாத்தையும் போய் சொல்கிறான். ஆண்டவர் என்ன குஷ்டத்தை குணப்படுத்திட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் போய் அறிவிக்கிறவனாக மாறுகிறான். So this holiness and mission, it is inseparable. Here we see God is warning him not to tell anyone, but seeing the miracle, he was not able to keep quiet, so he shared this news to everyone. சமாரிய பெண்ணை குறித்து நான் யோவான் 4 வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து அவன் வாழ்க்கையில் மோசமான ஒரு வாழ்க்கையில் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் தொட்டு சுத்தம் படுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன செய்தான்னு சொல்லி அந்த பகுதி சொல்கிறது, ஊருக்கெல்லாம் போய் சென்று இயேசுவை பறைசாற்றினாள்னு சொல்லியிருக்கிறது. We see in John chapter 4 about a Samaritan woman who was also unclean. Once she experienced God's goodness in her life, she was not able to keep quiet. She announced it throughout the village. ஓகே, நாம் செய்வது இந்த காலவெளியில் ஆண்டவரே என்னோட நிலைமை, என்னுடைய குஷ்டம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அதை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் சொல்லி அவர் சமூகத்தின் இந்த காலவெளியில் நாம் வந்து நிற்போமாக. Today let us submit ourselves to God and ask God to clean the leprosy that we have in our heart. ஓகே, கடைசியாக 5ாவதாக எதை பிரிக்க முடியும் சொன்னால் கொடுத்தலும் அருட்பணியும். The fifth and last we can see about giving and mission. ஓகே, கொடுக்கறத பற்றி நம்ம அதிகமாக கேட்டு வருகிறோம். அதிகமாக கூட நம்ம பேசலாம். பட் இந்த பகுதியில் மார்க் 1 இல்லை, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 10:45. We have been listening about giving in these days. So here I wanted to talk about a particular words from 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். For even the Son of Man did not come to be served, but to serve and to give his life a ransom for many. ஓகே, மார்க் சுவிசேஷத்திலே இந்த கீ வேர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா 10:45 தான் சொல்வார்கள். இதுதான் தீம் வேர்ஸ் இல்லைன்னா கீ வேர்ஸ் என்று சொல்கிறார்கள். The Gospel of Mark, the key verse is Mark 10:45. ஓகே, இந்த பகுதியில் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா ஊழியம் செய்திருக்கிறார், அதுக்காக தான் வந்தார். பட் ஆனால் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு வந்து தந்திருக்கிறார். So we know that God has come to this world to do his mission, but here we see God is willing to give his life to do for his mission. அருட்பணியில் நாம் கொடுக்கிற வந்து இந்த தொகையோ அந்த பொருளோ வந்து ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்மையே கொடுக்குறோமான்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். So God is not expecting us to give to him in the form of materials, but he is expecting us to give ourselves to him. ஓகே, லேட்டரான ஒரு அப்சர்வேஷன் வீட்டில் போய் பண்ணி பாருங்க. லூக்கா 19 லூக்கா 21 2 பேர் கொடுப்பதை லூக்கா ரொம்ப அழகாக எழுதுறார். So when you go home today, I want you to read Luke 19 and Luke 21. He describes about 2 people giving to God. ஓகே, லூக் 19 ஒரு ரிச் மேன் வந்து அவன் வந்து அதிகத்தில் அவன் கொடுப்பதை அங்கே பார்க்கிறோம். In Luke 19 we see a rich man giving so much of his riches to God. ஆனால் 21வது அதிகாரத்தில் ஒரு விதவை 2 காசை மட்டும் கொடுக்குறா. அது எது பெருசுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறது நமக்கு தெரியும். In Luke 21 we see a widow who is giving 2 coins, that is all she had. We see Luke comparing which is a greater offering they had. ஓகே, என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அங்கே அந்த இருதயம் தான் முக்கியம். வாட் மோட்டிவ், நம்முடைய உள்ளான உணர்வு என்ன, உணர்ச்சி என்ன, இல்லாட்டி உள்ளான சிந்தனை என்ன, நம்மளோட மோட்டிவ் தான் ரொம்ப முக்கியம் கொடுப்பதில். When we see which is greater, we see the motive. When we see the motive, we'll know which is a greater offering. ஓகே, இந்த காலவேளையில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே என்னோட ஈகை எப்படி இருக்குது இல்லை, வேதம் சொல்வது உங்களோட வலது கைக்கு கொடுப்பது உங்களோட இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்கிறார் கடவுள். ஆனால் சீக்ரெட்டான கிவிங்காக இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். What is our motive when we are giving something to God? Bible says what you are giving in your right hand, your left hand shouldn't know. So what is your motive? Are you giving secretly to God? ஓகே, ஆனால் உற்சாகமாக கொடுங்கன்னு சொல்கிறாரு. பவுல் சொல்லும்போது உற்சாகமாக கொடுங்கள், ஜெனரஸாக கொடுங்கன்றார். So at the same time Bible is telling, or Paul is telling to give generously. ஓகே, என்ன ஏன் சொல்றேன்னா கர்த்தருக்கென்று கொடுத்தவர்கள் ஒருபோதும் குறைவுபட்டு போனதில்லை. So here we see that whoever who has the habit of giving more to God, they had no need in their life. ஓகே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எனக்குரியவைகள் கூட நான் ஆண்டவருக்கு கொடுப்பேனானால்
ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். அது நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். When you're giving to God, we should know that God will always meet your needs. இது ஈஸியான ஒரு காரியம் இல்லை, கடினமானது. ஆனால் என்னோட நான் சொல்லும்பொழுது நான் வந்து ஏதோ அதிகமாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ லேர்னிங். சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நான் இன்னும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த கொடுப்பதும் அருட்பணியும் நம்ம பிரிக்கவே முடியாது. இல்லை, உதாரணத்துவமாக முழு மனதோடு கொடுக்க ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். It is not an easy thing, it is a hard thing. Even when I try to read this, I am also learning from this giving and mission. God is asking us to give to Him with whole heart. ஓகே, சீஷத்துவமும் அருட்பணியும் பிரிக்க முடியாது, ஜெபமும் அருட்பணியும் பிரிக்க முடியாது, கம்பேஷன் இல்லை, நம்மளுடைய கரிசனை காட்டுவதும் அருட்பணியும் பிரிக்க முடியாது, பரிசுத்தமும் அருட்பணியும் பிரிக்க முடியாது, கொடுப்பதும் அருட்பணியும் பிரிக்க முடியாது. We saw today like 5 inseparable things from missions. One is discipleship and mission, compassion and mission, prayer and mission, holiness and mission, and giving and mission. ஓகே, ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடித்து வருகிறேன். இதெல்லாமே அப்ளிகேஷன் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு. மேபி கடைசியில் ரிமைண்டராக தான் மறுபடியும் நான் சொல்ல வருகிறேன். ஸோ கன்க்ளூஷனாக இது வந்து நம்ம என்ன சிந்திக்கணும்னா, நம்மளுடைய இந்த அன்பு, இல்லை ஆண்டவர் இந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா, இது நம்ம கேட்குறோமே, ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும் இந்த காலவெளியில். As I conclude, we should have that one question: do we have the love or burden, like what I can do for God? 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 5:14 பவுல் தான் சொல்கிறார், இந்த அன்பு தான் என்னை ஊந்தி தள்ளுகிறது சுவிசேஷ பணிக்கு என்று சொல்லுகிறார். In 2 Corinthians chapter 5 verse 14, so Paul says like love is the motivating factor for him to do mission. ஓகே, எசேக்கியல் கடைசி ஒரு வார்னிங் வேர்ஸோட நான் முடிக்கிறேன். எசேக்கியல் 33 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் அவர்களை சரி செய்ய விட்டால், நான் அவளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருந்தால் அவளுடைய இரத்தப்பழி என்னிடத்தில் கேட்கப்படும் என்று சொல்லி எசேக்கியல் ஆண்டவர் சொல்கிறார். So in Ezekiel chapter 33 verse 6 and 8, he is trying to say that if I am not accountable for reaching out to those people, I am all those life, like how we can do. Yeah, I am responsible for all those for their bloodshed. For their ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 33 அதிகாரம் எசேக்கியல் 8வது வசனம். ஓகே, அவன் அக்கிரமத்தில் தான் அவன் சாவாகிறாள், ஆனால் அவனுடைய இரத்தப்பழியை உன் கையில் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எசேக்கியல், ஏன்னா எசேக்கியல் இதான் என்னுடைய ஜாமக்காரன் அப்படின்னு சொல்லுகிறார். So in Ezekiel verse 33 verse 6, but if the watchman sees the sword coming and does not blow the trumpet, the people are not warned, and the sword comes and takes a person from them, he is taken away in his iniquity, but his blood I will require from the watchman's hand. ஓகே, இந்த கால வேலையில் மேபி அதை உங்களை ஸ்கேர் பண்ணணுக்காக நான் சொல்லலை, பட் இந்த வசனம் வந்தப்போ எனக்கு ரொம்ப வார்னிங்காக இருந்தது. ஆண்டவரே, என்ன ஒன்றும் எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டானே, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஒன்றும் சுவிசேஷத்தை சொல்லவில்லை, இன்றைக்கி அவங்கள சந்திக்க முடியாதபடி இன்றைக்கி ஆயிடுச்சு, ஆனால் அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. When I went through this words, this came to me as a warning. I have missed so many chances to share gospel with the people I have met. ஓகே, 3 முக்கியமான நடைமுறைப்படுத்துகிற 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். As I close, I want to talk about 3 applications. ஓகே, ஏதாவது மிஷன் ஃபீல்டை குறித்து இல்லாட்டி ஏதாவது ஊழியத்தில் இருக்கிற ஒரு நபருக்காக ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Pray for specific mission fields and people serving in the missions. அதாவது ஊழியர் செய்கிற எல்லாத்துக்கும் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிஷன் ஃபீல்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான நீட்ஸை சொல்லி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். Let us learn to pray for the specific needs that are for the people who are involved in mission. ரெண்டாவதாக, இந்த வாரத்தில் யாருக்காவது ஒரு நபருக்கு நான் இயேசுவின் அன்பை நான் சொல்லவே ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. ஒரு நபருக்கு நான் இந்த வாரத்தில் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் ஆண்டவரே. Let's take a decision to share the love of Jesus or to share the gospel with any one person this week. ஓகே, மூன்றாவதாக, ஆண்டவரே, என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்து, என்னுடைய பணம், இது மூன்றும் நான் ஊழியத்துக்கென்று ஏதாவது விதத்தில் நான் செயல்படுத்த நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் அர்ப்பணிப்போம். Let's submit ourselves to God to help us in giving our time, our talent and treasure to His mission. மேபி வாலிபலுக்கு நான் சொல்லக்கூடும், டைம் சொல்லும்பொழுது ஏதாவது ஒரு மிஷனரி பயோகிராஃபி எடுத்து வாசியுங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒரு நேரமாக இருக்கலாம் ஆண்டவருக்கு. I'm encouraging the youth to spend or read
any one biography of a missionary, that's how you can give time to God. திருச்சபையில் எத்தனையோ தாளந்து படைத்தவர்கள் இருக்கீங்க, இல்லாட்டி பண வசதி இருக்கிற நம்ம இருப்போமானால் அதை தேவனோட ஊழியத்துக்கு என்று நாம் அர்ப்பணிப்போம். We have many talents in our church or many well-to-do families in our church. Let us use those for God's work. ஓகே, கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். Let's pray. ஒரு நிமிடம் கேட்ட விண்ணமாக மேபி பரிசுத்தாவியனர் உங்களிடத்தில் பேசின காரியங்கள் மேபி தெரிந்த சத்தியம்தான், மறுபடியுமாக வழி உணர்த்தின காரியத்தை சிந்தித்து பார்ப்போம். Let's think about what all we have heard today. ஓகே, அந்த சீஷத்துவத்தின் அழைப்பையும் அந்த அர்ப்பணத்தையும் அந்த விலைக்கிரயத்தையும் செலுத்தும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். God is calling us to have that commitment and willing to have that cost. ஓகே, அருட்பணியில் செய்கிறவர்களுக்கும் அல்ல நாம் அருட்பணியில் இருக்கிற நம்மளுக்கும் ஜெபம் எவ்வளோ ஒரு முக்கியம் என்று சொல்லி நாம் இந்த காலவெளியில் சிந்தித்தோம். So we meditated on how important prayer is for the people who are involved in missions. மூன்றாவதாக அந்த இரக்கத்தை காண்பிக்கிற மனதுருக்கத்தை இயேசுவை போல நாமும் இன்னைக்கு அநேகருக்கு காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க நம்ம அர்ப்பணிப்போம். Let us submit ourselves to show compassion to the people who are not saved. ஓகே, இந்த பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை அவன் சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். Let's ask God to revive us, renew us today. எந்த விதத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு உங்களால் கொடுத்து தாங்க முடியுமோ, ஜெபமோ பணமோ இல்லை உங்களோட நேரமோ, இந்த காலவேளையில் அந்த அர்ப்பணத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். God is calling you today to give yourself by means of your time or talent or treasure for His work. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Dear God, we praise you and worship you. எங்களிடத்தில் நீர் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Thank you for talking to us from your word. ஆண்டவரே, பேதுரு மாதிரி ஒரு சாதாரணமான ஆட்களை நீர் அழைத்த தேவன், எங்களையும் நீர் அழைக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். God, if it's a will, like Peter, who is a humble man, you have called him likewise. We are asking you to call us as well. எங்களுடையும் ஒரு நன்மையும் எங்கள் ஒரு தகுதியும் எங்களிடத்தில் இல்லாண்டவரே. So we don't have any ஆண்டவரே, எங்களையும் நீர் இந்த ஊழியத்துக்கென்று பயன்படுத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். We ask you to use us for your work. ஆண்டவரே, பரிசுத்தத்தில் நாங்கள் வளருவோம், கொடுப்பதில் நாங்கள் இன்னும் வளருவோம், இரக்கம் காண்பிப்பதில் வளருவோம், எங்களுக்கு உதவி செய்வதாக. Help us to grow in giving, help us to grow in compassion to the people who are not saved. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name.